உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டைம் ஆயிடுச்சுமா. சாயங்காலம் 5 மணிக்கு வருவேன். 5ல இருந்து 9 வரைக்கும் இங்க தானே இருக்க போறேன். அப்ப நம்ம பேசிக்கலாம். இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல தேவி. காலேஜுக்கு போறதுக்கு 20 நிமிஷம் ஆகுமா? நடந்து போனோம்ல, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு தேவி. தினமும் அம்மனை கும்பிட்டுட்டு தானே கிளம்புவ. இன்னைக்கு என்ன கிளம்பிட்ட? ஐயோ, அவசரத்துல மறந்தே போயிட்டமா. ஓஹோ, கஷ்டம் வந்தாதான் அம்மனை தேடுவியா? வேணும்னு ஒண்ணு பண்ணலமா, அதான் அவசரம் சொன்னல. போயிட்டு வரேன். ஐயா, கோவில் கிட்ட கூலிக்காரங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா. இன்னைக்கு விசேஷ பூஜை இருக்கு. பக்கத்து ஊர்க்காரங்க எல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல போராட்டம் நடத்தினா உங்க மானமே போயிடுங்க ஐயா. சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நடக்குதாங்க? கோயிலுக்கு வந்த ஒரு பெரிய மனுஷன் வேலை செய்யறவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாராம். அதனால வேலை செய்யறவங்க எல்லாம் அவர் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி எல்லாரும் கோயில் வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க ஐயா. போய் டிரைவரை கார் எடுக்க சொல்லு. சுரேந்திரா, கோவில் கிட்ட ஏதோ தகராறாம். கார் சர்வீஸ்க்கு போயிருக்கு. நீ எனக்கு கொஞ்சம் அங்க விட்டுரு. இப்ப வா. ஏன், நீ எங்கேயாவது போகணுமா? அது நான் இப்படி போறேன்ப்பா. நம்ம தோட்டத்துக்கு போற வழியில என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனை மீட் பண்றேன்னு சொன்னேன். அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்பா. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்படி போவீங்க? கார் சர்வீஸ்க்கு போயிருக்குன்னு சொன்னீங்க. கோவில் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன். கோபால், ஐயா வா. அப்பா, நீங்க நடந்து போனா நல்லா இருக்காதுப்பா. நானே உங்களை டிராப் பண்றேன், வாங்க. நீ யாரைய பார்க்கணும்னு சொன்னியே? நான் உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல நீங்க தான் எனக்கு முக்கியம், வாங்க. சுரேந்திரா, நான் பைக் ஓட்டட்டுமா? ஓட்டுங்கப்பா. $35,000 பணத்தை வாங்கி அந்த வீட்டை மீட்டுடுவேன்னு வீராப்பா உங்க பெரியப்பாட்ட சொன்னியடா. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காரு தெரியுமா? நாளைக்கே வீட்டை விட்டு போன்னு சொன்னா நாம எங்கடா போய் நிக்கிறது? சண்டை போடல, நான் பொய் சொல்லல, அப்பன்னு திருடல. சுயமா நானே வாழ போறேன்னு மட்டும்தான் சொன்னேன். இதோ போய் பெரியப்பா திமிரு கௌரவம்னு நினைச்சுக்கிட்டா அதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல. போன்னு சொன்னா நான் உடனே போயிடுறேன். அந்த வீடை மீட்டுற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும்னு பெரியப்பா கிட்ட சொல்றேன். உன்னை நான் ரோட்ல விட மாட்டேமா. நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கடா. பெத்த புள்ள எங்கெங்கயோ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு ஒரு தாயோட மனசு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. உன்னோட முடிவை மாத்திக்கடா. நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க சதானந்தா. அதை விடுமா, நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். வேலை தான் முக்கியம். அங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேம்மா. யாரு மேலேயாவது கோவம் இருந்தா அதை சாப்பாட்டு மேல காட்டக்கூடாதுடா. நீங்க சொல்லல பெரியப்பா, ஆனா என்னாலதான் இப்ப சாப்பிட முடியல. இதெல்லாமோ யோசிச்சு நீ இந்த மாதிரி மாறிட்டடா. கடன்காரனுக்கு 35,000 ரூபா கொடுத்து வீட்டை திருப்புறேன்னு சொல்லி 48 மணி நேரம் ஆச்சுடா. ஆனா உன்னால வெறும் 40 ரூபா கூட புரட்ட முடியல. என்ன கேவலப்படுத்துறீங்களா பெரியப்பா? நினைச்ச உடனே எல்லாருக்குமே எல்லாமே நடந்துராதுடா சதானந்தா. பிச்சை எடுக்கிறத விட ஒரு விதத்துல கடனே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கடன் கொடுக்கிறவன் பேரு கணபதி ராமன் இருந்ததுன்னா கணபதி ஐயா, கணபதி அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட வேண்டியது வரும். யார் யாரையோ போய் அண்ணன் ஐயா அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் கஷ்டம்தான். உன் நிலைமையெல்லாம் எனக்கு புரியுதுடா சதானந்தா. நானும் இந்த நிலைமையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். உன்னோட முயற்சிக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனா உனக்காக நான் எடுத்த முயற்சியெல்லாம் நீ உன் காலால மிதிச்சிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்குடா. நான் இப்ப என்ன பேசினாலும் திமிர்ல பேசுறேன்னு நினைப்பீங்க. காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் பெரியப்பா. வேதாந்தம் பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாடா நீ. இதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா தான்டா இருக்கு. உன்ன மாதிரி மேதாவி யோசனை எல்லாம் உன்னை எங்க கொண்டு போய் விட போதோ. போயிட்டு வா.
இருக்கட்டும். நான் வந்ததும் நீ பேப்பரை மூடினதுலயே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுரேந்திரா, இந்த கம்மல் உன் அறையில கடந்தது. ஒருத்தரை வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் நாம தொடக்கூடாது. தப்பா நினைக்காதீங்கப்பா. நான் ஒண்ணு என்னை ஏமாத்திக்கலப்பா. உங்ககிட்டயும் போய் சொல்ல விரும்பல. இந்த கம்மலை ஒளிச்சு வச்சிருந்தேன், அப்படியே நான் மறந்து போயிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்ல நான் சந்தோஷமா செய்யறேன். என்ன வேணும்னு கேளு. உனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல, மறுபடியும் அவதான் வேணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா என்கிட்ட சொல்லு. சதாசிவம் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்கிறேன். நான் அப்படி நினைச்சா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களாப்பா? உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைனா நீங்க சொன்ன மாதிரியே நடக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே மனசுல நிம்மதி இருக்காது. நீ மாறிட்டன்னு நான் உன்னை நம்பினேன். நான் எப்பவும் போலதான்ப்பா இருக்கேன். என்ன நம்புங்கப்பா. உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். வற்புறுத்துறதுனால எதையும் ஏத்துக்க கூடாது சுரேந்திரா. வற்புறுத்தலுக்காக இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டீங்க. நீங்க தான் முக்கியம் எனக்கு. உங்களை மிஞ்சி எனக்கு இந்த உலகத்துல எதுவும் தேவையில்லை. வாழ்க்கை பூரா நான் உங்களோட தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதான்ப்பா உண்மை.